வணக்கம். நாங்களோட பாரதி பேசுகிறேன். அற்புதமான ஒரு அப்டேட்டோட வந்து சேர்ந்துட்டோம். காலையிலே ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருந்தோம் நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் தான் அது வந்து போஸ்ட் ஆயிருந்தது. 410 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 400லேருந்து 410 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸும் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. 404 கோடி ரூபாய்கள் 4 நாட்களில் முதல்ல தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு படம் வந்து இப்போ தான் கிடக்குது. அதுவும் வந்து மிஸ்ட் ரிவ்யூவில் ரிவ்யூவர் எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு திரைப்படம், ஆனால் மக்கள் அத்தனை பேருக்கும் பிடிச்ச ஒரு திரைப்படமாக மாறி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ஒரே ஒரு விஷயம்னா, மக்களுடைய தீர்ப்பை முன்னாடி யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு வகையில் அரசியலில் பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஆகிருக்கு. சினிமாலே அது வந்து 100% வந்து தலைவருடைய சம்பவம் வந்து மிகப்பெரிய சம்பவமாக வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்தே கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் அடிக்கடி சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டியாளராக பார்த்தவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி சாரை வந்து மீறி ஒரு 2 படம் 3 படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு ரெக்கார்டு வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். பட் ஆனால் அவங்க எல்லாருமே கடந்து போயிடுறாங்க. ஆனால் ரஜினி சார் மட்டுமே வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கார். கடந்த 50 வருஷத்தில் முதல்ல சினிமாக்குள்ளே வந்தார். ஒரு 5 வருஷத்தை கழிச்சிட்டிங்கன்னா கூட 45 வருஷங்கள் அவர் வந்து சினிமாக்குள்ளே வந்த முதல் 5 வருஷத்துக்குள்ளேயே இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தவர். அவர் 16 இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்த ஒரே மனுஷன். இந்திய லெவலில் வேறு யாருக்குமே அவ்வளோ இண்டஸ்ட்ரி கிட்ட கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களையுமே வந்து அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரி கிட்ட போயிட்டாங்க. நீங்கள் பாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அமிதாப் பச்சன் சார் வந்து தாண்டி ஷாருக் கான் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அதே மாதிரி தெலுங்கு சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துருக்காங்க. சிரஞ்சீவி சார்லாம் தாண்டி பிரபாஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னட இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சுதீப் இருக்காப்புல, நம்மளுடைய சிவனாலாம் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் தாண்டி வந்து யஷ் வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து இருக்கார். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாக்குள்ளேயும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தது நிறைய இடங்களில். உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே எப்படி வளர்ந்தாங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனை அவங்க எல்லாருமே மதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே அவங்களுடைய ரசிகர்களும் அவங்கள வந்து தூக்கி நிறுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபாஸ் அவர்களை வந்து எந்தளவு ரசிக்கிறாங்க, அதே ஒரு சிரஞ்சீவி அவர்களை வந்து ரசிப்பாங்க. அவங்கள ஒரு கேட்டகரியில் வச்சு வந்து ரசிப்பாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ரஜினி சாரையும் கமல் சாரையும் போட்டியாளராக யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இருப்பாங்க. பட் ஆனால் அந்த இடத்துக்கு நம்பர் 1 இடத்துக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நீடிக்க முடியாது. ஏதோ அவங்க வந்து படம் பண்ணாத வருஷத்தில் மட்டும் டாப் லெவலில் வந்து கலெக்ஷன் இருப்பாங்களே தவிர அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ண முடியாத சூழ்நிலை தான் உருவாகும். அது வந்து மறுக்கப்பட முடியாத உண்மை. ஏன்னா அவங்க 2 பேரும் உருவாக்குன லெகசி அப்படி. ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரு வேப்பமர தடியில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ முடிவு பண்ண விஷயம், நான் இந்த ரூட்டில் போகிறேன், நீ இந்த ரூட்டில் போ அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண விஷயம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அவங்க 2 பேருடைய ஃபேன்ஸுக்குள்ளே ஏகப்பட்ட ரைவல்ரி இன்னும் கூட இருக்குது. கமல் சாரோட ஃபேன்ஸுக்கும் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கும் ஏகப்பட்ட ரைவல்ரி இருக்குது. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள இடைப்பட்ட அந்த நட்போட அடர்த்தி எவ்வளோ தூரம் பலமாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய படங்களுடைய வெற்றி, அவங்க 2 பேரும் சினிமாவில் சஸ்டெயின் ஆகிற விதத்தை வச்சு நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதை வந்து இங்கே இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் வந்து கடத்தப்படாமல் நிற்கிறனால தான் இங்கே எதுவுமே வந்து பெரிய லெவலில் வரல. இப்போ நீங்கள் தெலுங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரஞ்சீவி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பல பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து என்டிஆர் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பல பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படத்துக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற மனநிலைக்குள்ளே வந்துட்டாங்க. அது அவங்க எல்லாருமே மேடையில் பேசுகின்ற விதமாக இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் வந்து கலந்துக்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ கமல் சாரும் ரஜினி சாரும் இப்போது அது அடுத்து வர ஜென்ரேஷனை பற்றி அவங்க எந்த அளவுக்கு வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க, அவங்களை எந்த அளவு அரவணைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல வந்து எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க சரியாக நடந்துக்கல. இப்போ உதாரணத்துக்கு ரஜினி சார் வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்கினாப்புல, அதுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷனுக்கு எத்தனை நடிகர்கள் வந்து வாழ்த்து சொன்னாங்க. ஏன் விஜய் சாரோ அஜித் சாரோ வந்து அஃபிஷியலாக ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்து எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மனநிலை வந்து மாறுற வரைக்கும் மாறாது. இப்போ வந்து ரஜினி சார் 50 வருஷத்தை கடந்துட்டார். அஃபிஷியலாக ஒரு அறிக்கை தான் விட்டாங்களா விஜய் சாரோட மத்தியில் இல்லை அஜித் சாரோட மத்தியில் வந்து ஏதோ ஒரு அறிக்கை வந்துச்சா? அவங்களுடைய ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம ரஜினி சாரை பார்த்தா வளர்ந்து வந்திருக்கோம், கமல் சாரை பார்த்தா நம்மள வளர்ந்து வந்திருக்கோம். அவங்களுடைய லைஃப்பில் இப்போ கமல் சார் கூட தான் 63 வருஷமாக 64 வருஷமாக கடந்து போச்சு. அதுக்கு எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் வந்து போட்டிருந்தாங்க? யாராவது போட்டாங்களா? போடலையே. ஏன்னா இங்கே காழ்ப்புணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக போச்சு, ஈகோயிஸ்டாக ஆகிட்டாங்க. இவங்க எல்லாத்துக்குமே தனியாக ரசிகர்கள் வந்த உடனே அந்த ஒரு மனநிலை வந்துருச்சு, நம்மளுடைய ரசிகர்களை மட்டும் திருப்திப்படுத்தினா போதும், நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம எதுக்கு நோட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே மாறிட்டாங்க. ஆனால் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் வருதுன்னா, ரஜினி சார் வந்து யாரை பற்றியோ பேசுகிறாங்க. இப்போ விஜய் சாரை பற்றி ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு அஃபிஷியலாக மேடையில் ஏறி அதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்குற தன்மை அவர்கிட்ட இருக்குது. அவரோட வயசுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸு, அவர் வயசுக்கு தகுந்த தன்மை இருக்குது. அவர் ஒரு கதை சொல்கிறாருன்னா அந்த கதைக்குள்ளே வந்து நீ பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம். அது உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் வந்து பாசிட்டிவான இடத்துல சொல்லுவார். ரஜினி சார் இது வரைக்குமே நெகட்டிவ் ஒருத்தவங்களை பற்றி பேசி இல்லை அது மூலமாக வந்து விளம்பரம் தேடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தவங்க பேசி கேட்டிருக்கீங்களா? அவங்க கூட ஒர்க் பண்ண யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களா? ரஜினி சார் கூட இருந்தாலே பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில் தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ அவர் வந்து யாரையுமே நெகட்டிவாக வந்து பார்வையில் பார்க்க மாட்டார். அவர் பட்ட கஷ்டங்களை சொல்லும்போது அதுக்கான சில கதைகள் சொல்லுவார். அதுக்குள்ளே வந்து நீ சில விஷயங்களை நீங்களே யோசிச்சுக்கிறீங்க. இது
தான் இந்த இடத்துல சினிமாவுக்குள்ளே ரஜினி சார் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு உண்டான காரணமாகவே மாறி போகுது. அவர் தன்னுடைய இடத்த, தன்னுடைய திறமை எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு எது நல்லா வரும், அது வந்து எது மக்கள்கிட்ட ரீச் ஆகும், மக்கள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வயதுக்கு தகுந்த தன்னை வந்து ரசிக்கிற அந்த ஒரு குரூப்பை வந்து கரெக்டாக சேர்த்தி அவங்கள திருப்திப்படுத்துகின்ற விஷயத்தை பண்ணிட்டு இருக்கனால தான் படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெற்றி அடையுது. இந்த நெகட்டிவிட்டி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பிறகு வேறு எந்த திரைப்படமும் அடுத்த நாளே தாண்டாது. நீங்கள் வந்து இப்போ நல்லா ஓடிட்டு இருந்த படம் சொல்லுங்கள், லியோ படமாக இருக்கட்டும், மாஸ்டர் படமாகட்டும், இல்லை வந்து அஜித் சாரோட படங்களாகட்டும், எந்த படம் வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க. முதல் நாள் டாக்கு நல்லா இல்லைன்னா அடுத்த நாள் வந்து படம் நகரவே நகராது. இது 4 நாட்கள் ஓடி இருக்குது. ஃபஸ்ட் டே வந்து ப்ரீ புக்கிங்கில் போயிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்த 3 நாள் எப்படி வந்து கலெக்ஷன் வந்துச்சு? ஒரே ஒரு விஷயம்தான், மக்கள் வந்து ரஜினி சாருடைய படத்தை வந்து நேரடியாக போய் பார்க்க தயாராக இருக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போனால் ஒரு வாட்டி போய் பார்த்து வந்துடுறேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இருக்கிறாங்க. அதை அடுத்த நடிகர்கள் சம்பாதிக்கவே இல்லை. இப்போ நான் என் குடும்பத்தில் இருக்கேன்னு வைங்களேன், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விஜய் சாரோட ரசிகராக இருங்க, இல்லை அஜித் சாரோட ரசிகர்கள், சூர்யா சாரோட ரசிகர்கள், யாராக வேணால் இருந்துட்டு போங்க. உங்கள் வீட்டில் நான் ரஜினி சாரோட படத்துக்கு போகிறேன் வாங்கன்னு சொல்லி வந்து நீங்கள் எல்லா பெரியவங்களையும் கூப்பிடுங்க, எல்லாருமே வர தயாராக இருப்பாங்க. நான் விஜய் சாரோட படத்துக்கு போகிறேன், இல்லை அஜித் சாரோட படத்துக்கு போகிறேன்னு சொல்லிங்கன்னா அவங்க படம் நல்லா இருக்குதா, அது என்ன கதை, பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு வருவாங்க. ரஜினி சார் வந்து கேட்காமையே தேட்டருக்கு வரதுக்கு உண்டான ரஜினி படமா போய் குடும்பத்தோடு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த பேரை சம்பாதிச்சிருக்காருல, அந்த பொதுவான ஒரு மக்கள் மனநிலையை சம்பாதிச்சிருக்காருல, அதுதான் இந்த வெற்றிக்கு உண்டான மிகப்பெரிய காரணமாக நான் வந்து கருதுகிறேன். அதுதான் அவர் வந்து இந்த 50 வருஷங்களுக்கு கூட ரசிகர்கிட்ட வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறதுக்கு உண்டான காரணமாக நான் இது வரைக்குமே வந்து நம்பிட்டு இருக்கிறேன். அதை நான் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். நிறைய இடங்கள் உணர்ந்திருக்கேன். அதுக்கு நிறைய உதாரணம் என்னால் சொல்ல முடியும். நான் வந்து களத்தில் நின்றுருக்கேன் ரஜினி சார் கூட. அவருடைய அரசியல் பயணத்துக்கு கொண்டு வரும்போது 4 வருஷம் களத்தில் நின்று ஏகப்பட்ட ரசிகர்களை பார்த்துருக்கேன். அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ரஜினி சார் என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு, என்ன மாதிரியான நேர்மறை சிந்தனை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அப்படிங்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயந்தான், இந்த நெகட்டிவான விஷயங்கள், இந்த ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிறவங்களை வந்து மக்கள் ஏற்கனவே நிராகரிச்சிட்டாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு படம் வந்திருக்குன்னா நல்லா ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த படத்தை பற்றி நெகட்டிவாக பேசிட்டா நமக்கு வந்து எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பு மூலமாக நமக்கு வந்து ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடைக்கும். அதை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இங்கே இருக்க ரிவ்யூவர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மனநிலை வந்து மாறணும்னா ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து நம்ம கண்டுக்காமல் போகணும். அவங்களுக்கு வியாபாரம் இல்லாமல் போனால் தான் உண்மையான வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வருமானம் வருது, நெகட்டிவாக பேசுறது மூலமாக வருமானம் வருது, பாசிட்டிவாக பேசுறது மூலமாக வருமானம் வருது அப்படிங்கிற இடத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் நிராகரிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் இந்த கூலி திரைப்படம் தான் மிக முக்கியமான உதாரணம். ரிவ்யூவுக்கும் மக்களுடைய மனநிலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது உண்டான மிக முக்கியமான உதாரணம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து மாறும். இந்த படம் பார்க்குற இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு வெறும் ஆன்லைனுக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணிட்டு தேட்டருக்கு போகிற மக்களுடைய எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக கூடும். மக்கள் வந்து முழிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படம் மூலமாக. இவங்களுடைய ரொம்ப நாளாக இவங்க உருட்டிகிட்டு இருந்த விஷயத்துக்கான ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4 நாட்கள் 404 கோடி அப்படிங்கிற விஷயம் தாண்டி எப்பயுமே சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. அது இருந்துட்டு போட்டோம். எதாக இருந்தாலுமே அஃபிஷியல் ரிப்போர்ட் வச்சே பேசலாம். அது அடுத்த நாள், ஏதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% 90% வரைக்கும் ஹோல்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லி வந்து தியேட்டர் ஓனர்ஸே சொல்கிறாங்க. இவங்க தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சும்மா உருட்டுறீங்கன்றாங்க. அப்போ வேறு யார் சொல்லுவாங்க? படம் எங்கே ஓடுதோ அவங்க சொல்கிறாங்க, அதையே இவனுக்கு நம்ப மாட்டேன்றாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு தேட்டரில் வந்து டிக்கெட் புக்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒருத்தன் சொல்கிறாங்க. அந்த தேட்டர் ஓனரே சொல்கிறான், எப்பா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீக் டே, நீங்கள் ஆன்லைனோட நேரில் வந்து பார்க்கக்கூடிய இன்றைக்கி தான் அதிகமாகும், அது கூட உங்களுக்கு தெரியாதா? என்ன மனநிலையில் வந்து நீங்களே அதை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியல. தேட்டர் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஆன்லைனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பொய், எல்லாமே நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த ஆன்லைன் உலகம் அப்படி மாறிப்போச்சு. இவங்களுக்கு ஒரு படத்தை படமாக பார்க்குற மனநிலையே கிடையாது. இப்போ நானும் படத்துக்கு விமர்சனம் பண்ணியிருக்கேங்க. நிறைய விமர்சனம் வந்து ஒரு படம் நல்லா நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவான விமர்சனம் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த படத்தை தேட்டரில் பார்த்த பிறகு தான் நான் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறேன். இவங்க என்ன தெரியுமா, ரிவ்யூவை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு படம் பார்க்கணுமா வேணாமாங்கிற முடிவு இவங்க எடுக்கிறாங்க. நான் எந்த படமாக இருந்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூவே வந்தால் கூட அதை வந்து தேட்டரில் பார்த்துட்டு தான் நான் முடிவே பண்ணுவேன். இவங்க அப்படி கிடையவே கிடையாது. சும்மா வந்து சரி ரிவ்யூ நல்லா இல்லையா ஓடிடியில் பார்த்துக்கலாம், நல்லா வந்து ரிவ்யூ வந்திருந்தாலும் நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம், இல்லை வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கவங்க தான் இந்த நெகட்டிவிட்டியை பரப்புறது. இப்போ தான் மக்கள் வந்து தேட்டருக்கு வரலாங்கிற ஒரு முடிவில் வந்து நல்ல இடத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. அந்த இடத்த வந்து உடைக்கிற விஷயங்களை யார் பண்ணாலும் அதை எந்த விதத்துலையுமே ஏற்றுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ரஜினி சார் அந்த விஷயத்தையும் மாற்றுவாங்க. ரஜினி சார், கமல் சார் வந்து இந்த 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய லைஃப்பில் கடைசி
காலத்தில் வந்து சினிமா லைஃப்பில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க நல்ல பீக் மூமெண்ட்டில் தன்னுடைய தமிழ் சினிமா பெருமைப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணாமல் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சினிமாவிலேருந்து ரிட்டையர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கை. கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்கி இப்போ 2 இருக்குல்ல, அது மூலமாக மிகப்பெரிய பீக்கு வருவாப்பில். அதே மாதிரி ரஜினி சார் வந்து ஜெயிலர் 2 மூலமாக மிகப்பெரிய பீக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் கொடுத்துட்டு தான் போவாங்க. இந்த தமிழ் சினிமா அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியை இந்த உலக லெவலில், அதே மாதிரி இந்திய லெவலில் பாலிவுட்லேருந்து எல்லாருமே மறுபடியும் அசந்து போய் நிற்கிற இடத்துக்கு வந்து சேர்த்தாமல் இவங்க 2 பேரும் வந்து ஓய மாட்டாங்க. நான் ரஜினி சார் எப்போ போயிருந்தாலும் ஏன் கமல் சாரையும் சேர்த்து சொல்லிக்கிறேன்னா, அவங்க 2 பேருமே வந்து போட்டி மனப்பான்மைக்குள்ளே இருந்த காலம் அப்படிங்கிறத தாண்டி இப்போது அவங்க 2 பேருமே தமிழ் சினிமாவை முன்னேற்றுகின்ற இடத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் சேர்த்து தான் பேசி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய விஷயம். புரியும் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து மறுபடியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.